this year you going to grow. Hallelujah. Amen. எத்தனை பேருக்கு வளர்ச்சி வேணும்? நான் பெருசாயிட்டு கூட சிலர் வளர்றதே இல்லை. ஆவிக்குரிய ஜீவித்துல பண்றது, தப்பு தப்பா பேசிங்கிறது, தப்பு தப்பா நந்துக்கிறது. முட்டி பாட்டில் கொடுத்துட்டு இங்க உட்கார வச்சு முட்டி போட வைக்கணும். பைத்தியங்க, வளர்ச்சியே பார்க்கல. வளரணும் ஆவிக்குரிய. எத்தனை பேர் வளர்றதுக்கு விருப்பம்? ஆமென். பவுலத்தான் சொல்றாரு, நீங்க பார்த்தாக்கா கறி சாப்பிட வேண்டிய வயசுல புட்டி பால் குடிச்சுக்கிறீங்க அப்படியே சொல்றாரு. போதகரா இருக்க வேண்டியவங்க இன்னும் நீங்க குழந்தைங்க மாதிரி இருக்கீங்க. இன்னும் பிரசங்கம் இயேசு நேசிக்கிறார் 4 பாயிண்ட். இன்னும் அதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் 3 பாயிண்ட். வளரணும். நிறைய படிங்க பைபிள. ஆமென். நிறைய படி. வேதத்தின் ரகசியங்களை பார். மறைப்பொருளை கர்த்தர் வெளிப்படுத்தும்படி கேள். வேர் விடுவீங்களா? எஸ். You should be rooted and grounded in the word of God. ஆமென். அதான் பைபிள்ல இயேசுநாதர் சொன்னார். என்னங்க, வார்த்தை மேல நீ கட்டப்படு. ஆமென். வெள்ளம் வந்தது, புயல் வந்தது, காற்றடித்தது, ஆனா அந்த வீடு சிதையவில்லை, அழியவில்லை. காரணம், அது எது மேல ஃபவுண்டேஷன்? கண்மலை, ஒரு பாறை கல் மேல ஃபவுண்டேஷன். யார் அந்த பாறைக்கல்? இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தை மேல, அவர் மேல நீ கட்டப்பட்டிருக்கும் போது எந்த மழை, புயல், இடி, மின்னல் எது வந்தாலும் உன்னை அசைக்க முடியாது. நீ வேறொன்றி நிற்பாய். சிலர் வேற எங்க அஸ்திபாரம் போட்டிருக்காங்க மணல்ல. அது மழை வந்தா எல்லாம் அழிஞ்சிடும் சொல்லு. இங்க நீங்க பாருங்க, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். எல்லாம் மலருவான் சொல்லுங்க. மலருவான். லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். என்னங்க லீபனோனை போல? என்னங்க வேரூன்றி நிற்பான். அப்படியே பனி இறங்குமா? தமிழ்ல என்னங்க பாஸ்டர்? மழையானது இளப்பயிர் மேலும் பொழிவது போல உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். இது என்ன பாஸ்டர்? பனித்துளி புல்லு மேல இறங்குனா என்ன உனக்கு செழிப்பு வர போகுது? என்ன பணக்கார போற? இது பிளஸிங் சொல்றிய? நோ. அந்த ஊர்ல எல்லாம் ஆடு வளர்க்குறவங்க, எல்லாம் மாடு வளர்க்குறவங்க. பனி வந்துச்சுனாக்கா எது விளையும்? புல்லு தான கிராஸ் வரும். கிராஸ் வந்துச்சுனாக்கா எல்லா ஆடுகள்லாம் கொழுத்து போகும். எத்தனை ஆடு மேய்க்கிறானோ அவ்வளவு பெரிய பணக்காரன். சோ கர்த்தர் இந்த வருடத்துல அவர் உனக்கு பனி துளியா இருந்து செல்வத்தை கொட்டி கொடுக்க போகிறார். பொருளாதாரத்துல ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அது பூ கூட பாருங்க, பனித்துளி மேல, லில்லி பூ மேல அவர் இறங்கணும். என்ன ஆகுமா? It will flourish, it will blossom. Amen. அது மலரும். மொக்கா இருந்த விலை கம்மி பாஸ்டர், மந்துச்சுன்னா ஜாஸ்தி விலை. அதுக்கு காரணம் பனி. யார் அந்த பனி? கர்த்தர். இன்னும் சொல்லட்டோமா, நீ மொக்கா இருக்க போறதுல மலர போகிற. இன்னும் சொல்லனாக்கா உன் லெவல் சேஞ்ச் ஆக போகுது. From மொக்கு டு மலர். ஹல்லேலூயா. ஆமென். அந்த பட்டேல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? பிளாசம் ஆக போறீங்க. ரைட்டுங்களா?